ஸோ இது வந்து என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. நீங்கள் அதுக்கு ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் கைடன்ஸும் கொடுக்க ரெடியாக இருக்குங்க. 24 ஹவர்ஸுமே வந்து I'll be available to respond you. இது இல்லாமல் வந்து வெப் டிசைனிங் கோர்சஸ் இல்லை மற்ற கோர்சஸ் ஏதாவது படிக்கணும்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹாய், வெல்கம் டு விக்கி டெக் அண்ட் காஷ் அண்ட் ட்ரக். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போறோங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரியாக்ட் ப்ராப்ஸ். ஸோ ரியாக்ட் ப்ராப்ஸை பற்றி தான் பார்க்க போறேங்க. ஸோ நான் உங்களுடைய வெங்கட்டுங்க. ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் 18 years ஆஃப் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. 180 டெக்னாலஜியில் இன்டர்நேஷனல் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஓகே, நாம இப்போ பார்க்கறது வந்து ரியாக்ட் ப்ராப்ஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரியாக்ட் ப்ராப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேட்டா இருக்குன்னா வந்து அதை பேராமீட்டராக வந்து பாஸ் பண்ணுவாங்க. அந்த பேராமீட்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போறோங்க. அதாவது நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸுக்கு வந்து ஒரு பேராமீட்டரை நம்ம கால் பண்ணோம்னா வந்து அப்போ இந்த ரியாக்ட் ப்ராப்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை நாம பயன்படுத்துவோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கறது ரியாக்ட் ப்ராப்ஸுங்க. அடுத்த லெவலில் வந்து ரியாக்ட் ரவுட்டிங் பற்றி பார்க்க போறோங்க. அண்ட் ரியாக்ட் ஜேஎஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸுங்க. இதுதான் நம்ம பார்க்குற அடுத்த ஏரியாஸுங்க. ஓகேவா, இன்னைக்கு நம்ம பார்க்குற ரியாக்ட் ப்ராப்ஸ்ல வந்து ஒரு பேசிக்காக நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி காஷவின் பார்க்க என்னுடைய கம்பெனி நாங்கள் இன்டர்ன்ஷிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம், கோர்சஸும் கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல ரெண்டுத்துலையுமே வந்து எனக்கு கோர்சஸ் கொடுத்துருக்கேன். நீங்க எதுக்காக தான் எனக்கு கான்டாக்ட் பண்ணாங்க. அப்பார்ட் ஃப்ரம் இந்த வீடியோ ஒருவேளை கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. என்னோட பெஸ்ட் கேண்டிடேட்ஸை உங்களுக்கு நாங்கள் தர ரெடியாக இருக்குங்க வித்தவுட் எனி சார்ஜஸ். அதே மாதிரி இந்த வீடியோவை என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ கெரியர் பிரேக் இருக்கு, டெக்னாலஜி சேஞ்ச் பண்ணணும், டிகிரி கம்ப்ளீட் பண்ண எதுவாக இருந்தாலும் உங்களுடைய அண்ணங்கிட்ட நீங்க கேட்க போறீங்க. தயவு செஞ்சு கேளுங்க. என்னால் பண்ணக்கூடிய எந்த உதவியும் தான் நான் பண்ண ரெடியா இருக்குங்க. உங்களோட ரெஸ்யூமை இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பி விடுங்க. சரி, ஓகே, நம்ம கதைக்குள்ள போலாம்னு நினைக்கிறேங்க. ஸோ இது வந்து என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணணும், என்கிட்ட பேசணும், கைடன்ஸ் வேணும், இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் kashi_infotech. இந்த ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணி எப்போ வேணா என்கிட்ட பேசலாங்க. இப்போ உங்களோட மெசேஜ் எதிர்பார்த்து மெசேஜ் பண்ணுங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இது என்னோட கான்டாக்ட் நம்பர், இது என்னோட வாட்ஸ்அப் நம்பருங்க. நீங்க எப்போ வேணா கான்டாக்ட் பண்ணலாங்க. ஓகேவா, சரி, நம்ம 3 டிஃப்ரெண்ட் ஏரியாஸை பார்க்க போறோம். முதல் ரியாக்ட் ஜேஎஸ்ல வந்து இந்த ப்ராப்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுத்து அதுக்கான கோடிங் கான்செப்ட்ஸை பார்த்து முடிச்சுட்டு லைவா வந்து இந்த ரியாக்ட் ஜேஎஸ்ல ப்ராப்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி லைவா உங்களுக்கு நான் காமிக்க போறேன். அதோட என்னோட வீடியோ முடிஞ்சிருங்க. ஓகேவா, இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஏரியாஸுங்க. ரியாக்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளோட டேட்டாக்கள் மாறுங்க. அந்த டேட்டாக்களை வந்து பேராமீட்டரா பாஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ரியாக்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், எனக்கு ஒரு கிளாஸ் கோர்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குங்க. ஸோ அந்த கிளாஸ் என்னும் போது ரெண்டர் ஆகும், ஃபங்க்ஷன் போது ரிட்டர்ன் ஆகும். மறந்துடாதீங்க, கிளாஸ் என்னும் போது ரெண்டர் ஆகும், ஃபங்க்ஷன் போது ரிட்டர்ன் ஆகுங்க. ஸோ கிளாஸ் என்னும் போது ரெண்டர் ஆகுது. ஓகே, ரியாக்ட் டாம் ரெண்டர் கொடுத்துட்டு ஸோ நம்ம வந்து ஃபைனலாக பேஜ் ரெண்டர் பண்ணும்போது இந்த கிளாஸ் கோர்ஸை வந்து நம்ம ரெண்டர் பண்றோம். ரியாக்ட் டாம் ரெண்டர் கோர்ஸை வந்து ரெண்டர் பண்றோம். அப்போ வந்து ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்றாங்க. பிராண்ட் இஸ் ஈக்குவல் டு வெப் டிசைன் பாஸ் பண்றாங்க. இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டிஸுங்க. இந்த பிராண்ட்ன்ற ப்ராப்பர்ட்டி தான் வந்து நாம இங்க வந்து நம்ம எடுத்துப்போம். அதான் வந்து தீஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் பிராண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அதை ஆக்சஸ் பண்ணிப்போம். இந்த பிராண்டை நம்ம ஆக்சஸ் பண்றதா இருந்தா இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இதில் இருக்கும் ப்ராப்பர்ட்டியில இருக்க பிராண்டை நீ ஆக்சஸ் செய்து கொள் அப்படின்னு அர்த்தங்க. ஓகே, இப்படிதான் வந்து ரியாக்ட் கிளாஸ் காம்பனன்ட் வேலை செய்யுங்க. அடுத்த லெவல்ல பாத்தீங்கன்னா வந்து ரியாக்ட் ஃபங்க்ஷன் எப்படி சார் வேலை செய்யும் அப்படின்னு நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாங்க. ரியாக்ட் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணுன்னு சொன்னாங்க. அதே மாதிரிதாங்க ஒரு எலிமெண்ட்ல ஃபங்க்ஷனை போட்டுட்டேன், அப்புறம் ரியாக்ட் டாம் டாட் ரெண்டர் பாத்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்டை ரெண்டர் பண்ண வேண்டியதானே. ஸோ அதான் ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம கோடிங்ல போய் பார்த்தலாங்க. ஓகேவா, இப்போ மை ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா பேராமீட்டர் பாஸ் பண்ணேன். இது எப்படி ஆக்சஸ் பண்ணீங்க, props.brand this dot props.brand எப்படியோ ஒண்ணு ஆக்சஸ் செஞ்சுக்கலாம்.
ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராப்ஸ் டாட் பிராண்டுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் பிராண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து ஃபங்க்ஷன் காம்பவுண்ட் நடக்கிற விஷயங்கள். இதை லைவ் நம்ம கோடிங்காக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து எப்பவுமே எனக்கு இருக்கிற மன வருத்தத்தை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் ரன் பண்ணும்போது ஒரு பைக்கை ரைட் பண்ணிட்டு ஒரு வீடியோ எடுத்து பைக் ரைடர் அப்படின்ற மாதிரி காமிச்சாலாம் வந்து ஒரு நாளைக்கு 5 லட்சம் பேர் பாக்குறாங்க. இதே வந்து ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 4 லட்சம் பேர் பாக்குறாங்க. இதே வந்து ஒரு மீம் கிரியேட் பண்ணி போடுறோம்னு வச்சுங்களேன், இல்ல பிராங்க் ஷோ பண்றோம்னா வந்து ஒரு 1 லட்சம் பேர் பாக்குறாங்க ஒரு நாளைக்கு. ஆனா எங்களை மாதிரி டெக்னாலஜிக்கல் சேனல்ல ஈவன் நான் ஒரு 100 பேர் கூட ஒரு நாளைக்கு பார்க்க மாட்டாங்க. இப்ப இந்த வீடியோ நான் போடுறேன் இல்லைங்களா, இந்த வீடியோ வந்து ஒரு நாளைக்கு 2 பேர் பார்த்தா மொத்தமாவே 2 பேர் பார்த்தா அதிகங்க. இதுதான் எங்களுடைய டெக்னாலஜிக்கல் சேனல்ல இருக்க பெரிய பெரிய பிரச்சனைகள்ங்க. ஸோ ஆனா இதுதான் வாழ்க்கையில எப்பவுமே கூட வரும் அப்படின்றத இந்த சமுதாயத்துக்கு எப்போ தெரியும்னு எனக்கு தெரியலங்க. ஒருவேளை ஒரு நாள் இந்த சமுதாயம் மாறுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்க. அவ்வளவு உழைப்பை நான் போட்டுட்டுங்க. ஒரு நாள் இது யாரோ ஒருத்தவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யுன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் ப்ரொசீட் பண்றேங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாதுங்க. நீங்க ஒருவேளை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்ல போய் போடுங்க. நான் பார்த்தேன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. ரொம்ப நன்றிங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாங்க. ஓகேவா? ஸோ என்னுடைய கம்பெனில படிச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. கங்க்ராட்ஸ் டு ஆல் தி பீப்புள். ஸோ வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்க விரும்புறேங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் நம்ம கம்பெனில இருக்குங்க. ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து லைக் பிஹெச்பிக்கு ஆள் எடுத்துட்டு இருக்காங்க என்னோட கம்பெனி ஸ்டூடெண்ட்ஸுங்க. அடுத்த லெவல்ல பாத்தீங்கன்னா வந்து நீங்க இங்க பார்க்கலாம். இது வந்து .NET அண்ட் பைத்தானுக்கு எடுத்துட்டு இருக்காங்க, ஆள் எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா XML அண்ட் HTML ஆப்ரேஷன்ஸ்க்கு எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வெப் டிசைனிங் ஏரியால. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்து 150 ஜாவா ரிசோர்ஸ் கேட்டிருக்காங்க. 150 ஜாவா ரிசோர்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா Node.js ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பர் Node.jsல ஆள் கேட்டிருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் மேனுவல் அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ஆள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இது இல்லாம வந்து இது எல்லாமே ஓப்பனிங்ஸ். இப்போ கரண்டாக போன வாரம் வந்துட்டு ஓப்பனிங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா வந்து நீங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. என்கிட்ட படிக்கலாம் பரவாயில்ல, என்கிட்ட கைடன்ஸ் கேட்டு நல்லா படிச்சு லைஃப் செட்டில் ஆகிங்க. சரி, ஓகே, நம்ம போலாங்க. ப்ராப்ஸ் இன் கிளாஸ் காம்பனன்ட்ஸ். ஸோ கிளாஸ் காம்பனன்ட்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நாம இப்போ அதுக்கான கோடிங்க பார்க்க போறோங்க. கோடிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதுதான் நம்மளுடைய HTMLங்க. காஷிவ் ரியாக்ட் திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் பிராண்ட் கோர்ஸ் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி எங்க வந்து வரப்போகுதுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து HTMLங்க. இது ரிட்டன் HTML கோடுங்க. ஓகேவா? இது வந்து அப்படின்னா கிளாஸ் காம்பனன்ட் நம்ம என்ன சொல்லுவோம், ரெண்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டர் ஆப்ரேஷன் வந்துச்சுங்க. HTML கோட் ஃபார் ரெண்டரிங் போடாச்சு. கிளாஸ் கோர்ஸ் எக்ஸ்டென்ஸ் ரியாக்ட் டாட் காம்பனன்ட். ஸோ அப்படி நான் போட்டிருக்கேங்க. ஸோ ரியாக்ட் டாட் காம்பனன்ட் பேஸ் கிளாஸுங்க. ஓகேவா? அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுங்க. என்னுடைய கிளாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இதுதான் என்னுடைய கிளாஸ் காம்பனன்ட். சூப்பருங்க. ஓகேவா? இப்போ இந்த கிளாஸ் காம்பனன்ட் வந்து ரியாக்ட் டாம் டாட் ரெண்டர் பண்ணணும். இதுதான் கடைசி லைன். எப்பவுமே மொத்த ரியாக்ட்லயுமே கடைசி லைன்ல ரியாக்ட் டாம் டாட் ரெண்டர் போட்டு முடிச்சிடு. ஓகேவா? இப்போ ரியாக்ட் டாம் டாட் ரெண்டர் தான் பார்க்க போறேங்க. ஓகேவா? ரியாக்ட் டாம் டாட் ரெண்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் வருங்க. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா பிராண்டு ஈக்குவல் டு வெப் டிசைனிங் காஷிவ் ரியாக்ட் வெப் டிசைன் கோர்ஸுங்க. ஸோ இந்த பிராண்ட் ஈக்குவல் டு வெப் டிசைன் இங்க போயிடுச்சுங்க. மொத்தமா இந்த வெப் டிசைன் போய் உட்காந்த உடனே காஷிவ் ரியாக்ட் வெப் டிசைன் கோர்ஸ் அப்படின்றது இங்க வந்துருச்சுங்க. இதுதான் ஃபைனல் அவுட்புட்டா சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய ரியாக்ட் JS வேலை செய்யும். அடுத்த லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த அடுத்த லெவல் கோடிங் போறதுக்கு முன்னாடி சோஷியல் நெட்வொர்க்ல நாங்க எல்லா இடத்துலயுமே இருக்கோங்க. என்ன வந்து நீங்க இன்ஸ்டால நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க. டெலிகிராம் சேனல்லையும் நீங்க ஜாயின் பண்ண முடியும். என்னோட காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துருக்கேங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா வந்து என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபேஸ்புக் அக்கௌண்ட் பேஜ் இருக்குங்க. அதுல போய் லைக் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணலாங்க. காஷிவ் இன்ஃபோடெக் என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டுங்க, லிங்க்டின் அக்கௌண்ட்டுங்க, ட்விட்டர் அக்கௌண்ட் எல்லாத்துலயுமே நான் இருக்கேங்க. ஓகே, நீங்க எப்போ வேணாலும் எந்த சோஷியல் நெட்வொர்க் மூலமாவும் நீங்க என்ன ரீச் பண்ண முடியுங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபங்க்ஷன் காம்பனன்ட் இன் ரியாக்ட் JS பார்க்க போறோம். ஃபங்க்ஷன் காம்பனன்ட் இன் ரியாக்ட் JS என்னங்க? அடுத்த லெவல்ல நம்ம கிளாஸ் பார்த்துட்டோம். அடுத்து ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ஃபங்க்ஷன் காம்பனன்ட் என்ன? ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்கு இருக்கும் இல்லையா? நம்மளுடைய HTML ஆப்ரேஷன் நம்ம ஒரு பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்துறேன். அதுல இருந்து அடுத்த லெவல்ல போலாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரிட்டர்ன் நம்மளுடைய HTML கோட் இருக்குங்க. ஃபங்க்ஷன் நேம், ரிட்டர்ன் HTML கோட் இருக்குங்க. ஓகேவா? ஸோ இதுல இருந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு எலிமெண்ட்ல போட்டுக்கலாங்க. இல்லை டைரக்டா அந்த ஃபங்க்ஷனையுமே கால் பண்ணலாங்க. ஓகே, பாருங்களேன், வெல்கம்னு இருக்குங்க. அந்த வெல்கம்ன்ற ஃபங்க்ஷன் அப்படியே கால் பண்ண எனக்கு இதுதான் ரியாக்ட் JSX கோட்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் ரியாக்ட் ஃபங்க்ஷன் காம்பனன்ட்டோட கான்செப்ட்டுங்க. ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ பார்க்க போறோம். ஃபங்க்ஷன் காம்பனன்ட் பார்த்தாச்சுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் வெல்கம் டு அங்கே விக்கிடெக்னு இல்லையா? அதை ப்ராப்பர்ட்டிஸை நம்ம அனுப்ப போறோம். அதெல்லாம் ப்ராப்ஸ் டாட் பிராண்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ராப்ஸ் டாட் பிராண்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேவா? திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் பிராண்டும் போடலாங்க, தப்பு கிடையாதுங்க.
ஸோ ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ண நான் சொல்லியிருக்கேங்க. ஸோ ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ஃபங்க்ஷனுடைய பேர் ஃபங்க்ஷன் நேம் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதிப்போம். இது வந்து ரிட்டர்ன் HTML போடுங்க. ஃபங்க்ஷன் நேம், அங்கே பேராமீட்டர்ஸ் வந்து ப்ராப்ஸ் அப்படின்னு நம்ம தந்துடணுங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. அது ஃபங்க்ஷன் நேமுங்க, அது ஃபங்க்ஷனோட பேராமீட்டருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்னுடைய ஃபங்க்ஷன் வந்துருச்சுங்க. ஓகேவா? ஃபங்க்ஷன் எனக்கு வந்துருச்சுங்க. ஃபங்க்ஷன் கால், இது வந்து ஃபங்க்ஷன் கால் வித் பேராமீட்டர்ஸுங்க. ஸோ ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண போகிறோம், பேராமீட்டர்ஸை வச்சுங்க. ஃபங்க்ஷன் கால் வித் பேராமீட்டர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே, நம்மளோட பேராமீட்டர்ஸ் வந்துருச்சுங்க. ஓகேவா? இப்போ ரியாக்ட் டாம் டாட் ரெண்டர் வெங்கட் எலிமெண்ட் கொடுத்துட்டு மை ஃபங்க்ஷன் டாட் பிராண்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்களேன், ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ஸ் மூலமாக வருதுங்க. ஸோ ப்ராப்ஸ் மூலமாக பிராண்ட் ஈக்குவல் டு விக்கிடிக்ன்றது வந்துச்சுங்க. அது இங்கே போய் உட்காருதுங்க. உட்காந்தோடனே வெல்கம் டு விக்கிடிக்ன்றது எனக்கு அவுட்புட்டாக வருங்க. ஓகே, ஸோ வெல்கம் டு விக்கிடிக், சூப்பர். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய ஃபங்க்ஷன் ப்ராப்ஸ் உங்களுக்கு வேலை செய்யும். ஓகே, ஃபங்க்ஷன் ப்ராப்ஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வேலை செய்யுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தாச்சுங்க. ஸோ ஃபங்க்ஷன் வித் மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸை பார்க்க போறோங்க. மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன? ப்ராப்ஸ் ஆர் பிராண்ட், ப்ராப்ஸ் ஆர் வேல்யூ. ஓஹோ, பிராண்டு வேல்யூ 2 பேராமீட்டர் நீ பாஸ் பண்ண போறியா? ஓகே, 2 வேல்யூ நம்ம பேராமீட்டரை பாஸ் பண்ண போறோங்க. ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் பிராண்டு வேல்யூ அப்படின்னா 2 பேராமீட்டர் பாஸ் பண்ண போறோம். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய HTML கோடுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் போய் உட்காந்துக்குச்சுங்க. உட்காந்த உடனே இப்போ வந்து ரிட்டர்ன் HTML கோட், இது வந்து HTML கோட் வந்து இப்போ நமக்கு ரிட்டர்ன் பண்ண போது ஃபங்க்ஷன் மை ஃபன் ப்ராப்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சுங்க. ஓகேவா? யூஷுவல் அதே கோடு தாங்க. இந்த ப்ராப்ஸ்ன்றதுல வந்து இந்த ப்ராப்ஸ்ன்ற ஒரு பேராமீட்டர் 2 வேல்யூ போய் உட்காந்துக்குமா, 2 ப்ராப்பர்ட்டிஸ் போய் உட்காந்துக்கும். சரிங்க, சூப்பர் இல்லையா? 50 ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா 50 பேராமீட்டர் நீ பாஸ் பண்ண தேவையில்லை, ஒரே ஒரு பேராமீட்டர் எல்லாத்தையும் கொடுத்துடலாம். செம்மையா இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த ஃபங்க்ஷனை ஒரு எலிமெண்ட்ல போட்டுக்கிட்டேன். இந்த எலிமெண்ட்டா நம்ம கால் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள், டைரக்டா ஃபங்க்ஷனையும் கால் பண்ணலாம், இல்லையே எலிமெண்ட்டாவும் கால் பண்ணலாங்க. என்ன வேணா பண்ணலாங்க. பாத்தீங்கன்னா ரியாக்ட் டாம் டாட் ரெம்ப வெங்கட் எலிமெண்டா கொடுத்துருக்கேன். பாருங்க, மை ஃபன் பிராண்ட் வந்து விக்கிடிக்கி அண்ட் காஷ் இங்க போதுங்க. மை ஃபன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. இப்போ பிராண்ட் விக்கிடிக்கி அண்ட் காஷ் இருக்கு, அது நேரா இங்க வருதுங்க. இங்க வந்து ப்ராப்ஸ் டாட் பிராண்ட்ல போய் உட்காருதுங்க. உட்கார்ந்த உடனே வந்து இப்போ வெல்கம் டு விக்கிடிக்கி அண்ட் காஷிவ்ன்ட்டு இந்த டேட்டா அப்படி வருதுங்க. இதுதான் ஃபைனலாக நமக்கான அவுட்புட்டுங்க. ஓகே, இப்போ மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ லைக் நம்ம அடுத்து வந்து லைவான இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ள போகலாங்க. லைவான இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வேற பார்க்க போறோம். இதை நம்ம பண்ணியாச்சுங்களே. ஓ, மல்டிபிள் ஃபங்க்ஷன் மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆடா பாவிகளா. ஸோ மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தாச்சுங்க. ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு 2 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுதுங்க. ஒரு சப் ஃபங்க்ஷன் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் மாதிரி நான் பண்ண போறேன். ஓகேவா? அதே கோடு தாங்க. ப்ரீவியஸா நம்ம என்ன பார்த்தோமோ அதே கோடு தாங்க. மை ஃப்ரெண்ட் ப்ராப்ஸ் எல்லாமே போட்டுச்சிட்டேன். ஓகேப்பா, அடுத்து என்ன பண்ண போறேன்? இன்னொரு ஃபங்க்ஷன் நான் போட போறேங்க. மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு இன்னொரு ஃபங்க்ஷனை போட போறேன். அந்த ஃபங்க்ஷன்ல இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போறேன். பாருங்க, மை ஃபன் அப்படின்னு இங்க ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். இதுதான் நம்மளுடைய மெயின் ஃபங்க்ஷனுங்க. ஸோ காஷிவ் இன்ஃபோடெக் மெயின் ஃபங்க்ஷன், அப்புறம் இந்த மை ஃபன் வந்துருக்குங்க. இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் இங்க போட்டிருக்குங்க. ஓகேவா? இதுதான் சப் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து நம்மளுடைய சப் ஃபங்க்ஷனுங்க. ஸோ மெயின் ஃபன்னு இது கால் ஆகும், இது காலாகி அவுட்புட் வரும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதை லைவா நம்ம வந்து நம்மளோட சைட்ல போய் பார்க்கலாங்க. இதை இம்ப்ளிமெண்டேஷன் போய் பார்க்கலாங்க. ஓகேவா? நிறைய பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, சார் நான் ஒரு வெப் டிசைன் ஸ்பெஷலிஸ்டா மாறணும் சார், என்னதான் சார் பண்றதுன்னா வந்து தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்குங்க. நேரா போங்க, இந்த மாதிரி கம்பெனில இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன் சார் இன்டர்ன்ஷிப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, லைவா வந்து கத்துக்கிறது தான் இன்டர்ன்ஷிப்ங்க. நம்ம ஒரு கம்பெனிக்கு போறோம், ப்ராக்டிக்கல் எல்லாத்தையும் செஞ்சு பார்க்க போறோம், லைவா கத்துக்கிறது தான் இன்டர்ன்ஷிப்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ லைவா ஒர்க் பண்ணுவீங்க, ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவீங்க, அது மூலமா ஈஸியாக வேலைக்கு போயிடலாங்க. ஆன்லைன்ல ஆஃப்லைன் நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. சார் நம்ம பண்ணணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும்? வெப் டிசைனிங்னா அது ஒன்றுத்த மட்டும் படிக்காதீங்க. ரியாக்ட் ஜேஎஸ்னா அது ஒன்றுத்த மட்டும் படிக்காம மல்டிபிள் பேக்கேஜஸ் மாதிரி படிச்சுங்க. வெப் டிசைனிங் படிச்சுக்கோ, நெட்வொர்க்கிங் படிச்சுக்கோ, .NET, ஜாவா, PHP, SQL, Oracle இந்த மாதிரி. ஸோ .NET இல்லைனா ஜாவா, இல்லைனா பைத்தான், SQL சர்வர் இல்லைனா Oracle. ஸோ இந்த மாதிரி நீங்க டெக்னாலஜி படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா வேலை கிடைக்கிறது ரொம்ப 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 ஈஸிங்க. ஓகே, ஈஸியா வேலைக்கு போயிடலாங்க. 20,000 to 1.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பே பண்ண ரெடியா இருப்பாங்க கம்பெனிஸுங்க. 100% சேஃபஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. கண்டிப்பா நீங்க வேலைக்கு போவீங்க. நீங்க என்கிட்ட படிக்கலாம் பரவாயில்ல, எனக்கு கான்டாக்ட் பண்ணி என்னால் பண்ணக்கூடிய உதவிகள் நான் உங்களுக்கு பண்ண ரெடியா இருக்கேங்க. ஸோ நீங்க வந்து என்னதான் சார் வெப் டிசைன்ல படிக்கணும் சொல்லுங்க சார்னு கேட்டீங்கன்னா, இந்த URL-க்கு போங்க. kashivinfo.com/online-web-development-internship இந்த லிங்க்குக்கு போயிடுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன், பாருங்க, கத்துக்குங்க. இது எல்லாமே டாபிக்ஸுங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிங்க, படிச்சு கத்துக்குங்க. அப்பார்ட் ஃப்ரம் கடைசியில் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நான் போட்டிருக்கேன், வெப் டிசைனுக்கான இன்டர்வியூ கொஸ்டின் போட்டிருக்கேன். அதெல்லாம் போய் படிங்க, லேர்ன் பண்ணிங்க. இந்த லிங்க்ல போங்க, டிஸ்கிரிப்ஷன்ல நான் போட்டிருப்பேங்க, போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் இதை போட்டிருப்பேன். ஓகேவா? போய் பாருங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வந்து லைவ் இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்க போறோம்.
ஸோ நம்ம இப்போ wikitiki.comக்கு போயிடலாங்க. ஸோ wikitiki.comல பார்த்தீங்கன்னா வந்து wikitiki.com/tutorials/react இந்த லிங்க்குக்கு போயிடுங்க. இந்த லிங்க்குக்கு போயிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வந்து நம்மளுடைய ரியாக்ட் ப்ராப்ஸ் ஓவர்வியூ அப்படின்னு இருக்குங்க. இந்த ரியாக்ட் ப்ராப்ஸ்ன்னு இருக்குங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த கோடிங்கை நம்ம பார்க்கலாங்க. ஓகேவா? ஸோ டெஃபினிஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். போய் பாருங்க, டீட்டெயிலாக தெரிஞ்சுங்க. இங்கே பாருங்களேன், ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, wikitiki ப்ராப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அது ரிட்டர்ன் பண்றது props.brandங்க. ஓகேவா? அதை வந்து நம்ம பேராமீட்டரா பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இதுல wikitiki டுட்டோரியல் தான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ். பிராண்ட்ன்ற ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து வேற ப்ராப்பர்ட்டிஸ்ல wikitiki டுட்டோரியல் கண்டென்ட்டை கொடுத்துட்டேன். props.brand சொல்லும் போது என்ன ஆகும்? அது கால் ஆயிடும். ஓகே, அதுக்கான கோடிங் எல்லாமே கொடுத்துருக்குங்க. இது வந்து மல்டி ஃபங்க்ஷன்ஸுக்கு கொடுத்துருக்குங்க. மல்டி ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன? ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுது. அந்த ஃபங்க்ஷனை சப் ஃபங்க்ஷன் இருக்கும். சப் ஃபங்க்ஷனை மெயின் ஃபங்க்ஷன்ல போட்டு அந்த மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருப்போம். இதுதான் வந்து உங்களுடைய லைக் ரியாக்ட் ப்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், பாருங்க, கத்துக்குங்க. ஐ திங்க் நம்மளோட வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டு நினைக்கிறேங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சொல்றதுங்க, நம்ம கம்பெனி காஷியன் ப்ராடக்ட் ஆன்லைன் இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். டைரக்டா சென்னையில வந்தும் நீங்க என்கிட்ட படிக்கலாங்க. ஓகே, ஆன் தி அதர் லைக் நீங்க எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு உதவி, தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா வந்து சமுதாயத்தை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்னா அது நம்ம கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகும். நல்ல விஷயத்த எல்லாருக்கும் பகிர்வோம், சமுதாயத்தை காப்போங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. திஸ் இஸ் வெங்கட் சைனிங் ஃப்ரம் wikitiki and காஷியன் ப்ராடக்ட். தேங்க்யூ. ஸோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த கடைசி வரைக்கும் பார்த்த யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல போய் போஸ்ட் பண்ணுங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்ட்டு. தேங்க்யூ.